வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. 2025 வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ப்ரிப்பரேஷன் 7648 கொஸ்டின் இருக்குது. இது நம்ம 2019 2024 கடைசியாக டிஎன்பிஎஸ்சி நவம்பர் மாதம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது நம்ம திருத்தப்பட்ட சிலபஸ், ஒன்றும் இல்லை, மர்ஜான சிலபஸ். யூனிட் 9 எக்கனாமியும் சேர்த்துட்டாங்க, ஐஎன்எம்இ ஹிஸ்ட்ரியும் சேர்த்துட்டாங்க. ஸோ இதான் அந்த கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப். இது நம்ம ஆப்டிடியூட் மாதிரி டாபிக் வைஸ் போல் சப்ஜெக்ட் வைஸ் தான் பிரித்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா அது நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் வந்தோடனே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் அது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம டாபிக் வைஸ் போனால். பட்டு எனிவே இப்போ அவங்க சுருக்கிட்டாங்க எந்தெந்த இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சுக்குங்க. சரியா? இது திருக்குறள் நம்ம இந்த இதில் கொண்டு வரலைங்க. இந்த 1079 கொஸ்டின் இருக்கு இல்லையா, யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோவில். அதில் நம்ம திருக்குறள் தனியாக தான் வச்சுருக்கோம். திருக்குறளை பார்த்துக்குங்க. ஏன்னா திருக்குறள் யூனிட் 6லேயும் வருது, அங்கே பொது தமிழ்லேயும் வருது. தனியாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்குது. பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரப்போகிற கொஸ்டின்ஸில் ஒரு 10 to 15 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க. அது எங்கே இருக்குது, எந்த புக்லேருந்து வந்தது அப்படின்லாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ண வேணாம். அது எல்லா எக்ஸாம்லேயும் நடக்கக்கூடியது தான். நீங்கள் ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தாண்டி போகாதீங்க. அது பொது தமிழ்னாலும் சரி, ஆப்டிடியூட்னாலும் சரி தான். சரிங்களா? We will meet in next class. Thank you.